அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட அசைக்க முடியாது என அண்ணாமலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. கள்ளக்கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் களம் நமதே என தொண்டர்களுக்கு கடிதம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 8000 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். சிபிஎஸ்இயின் அங்கீகாரம் பெறாததால் பட்டுக்கோட்டை பிரைம் பப்ளிக் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை. பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுடன் போராட்டம் நடத்திய பெற்றோர் கண்ணீர். சார், பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்க பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம்? எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுத ஒப்புதல். பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் விளக்கம். நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் நாங்கள் எழுதிக்கிறோம். இது நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்ட்டு சொன்னாங்க. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை அடித்து உதைத்ததுடன் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள். கிளாம்பாக்கம் விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் அளிப்பு. சுமார் 9000 கோடி ரூபாய் மதிப்பில் 13 நிறுத்தங்களுடன் அமைகிறது. விஜயை தங்கள் பக்கம் இழுக்க ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா? மத்திய அரசுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி கேள்வி. பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். விஜய்க்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. கூட்டணியில் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் பாதுகாப்பு தருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். யார் யாரை பிரிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணா அறிவாலயத்தை செங்கல் செங்கலாக பிரிப்பேன் என்ற அண்ணாமலை கருத்துக்கு கனிமொழி பதிலடி. அறிவாலயத்தை செங்கல் செங்கலா பிரிச்சு எடுப்போம். அது வரைக்கும் என்னோட அரசியல் பயம். இதெல்லாம் சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பாத்துருச்சு, திமுக பாத்துருச்சு. யார் யாரை பிரிச்சு எடுக்கிறாங்க? அதிமுகவில் இணைய வேண்டுமென்றால் ஓபிஎஸ் 6 மாதம் அமைதியாக இருக்க வேண்டும். அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் பெயரை 3வது முறையாக குறிப்பிடாத அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தொண்டர்களின் ஆசை நிறைவேறும் காலம் கூடிய விரைவில் வரும் என ஈரோடு அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேச்சு. மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் கொலை. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலரை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். பிரான்ஸ், அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. பிரதமரின் பயணத்தில் பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறார். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் போர்பன் ரக விஸ்கிகளுக்கான வரி 150லிருந்து 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட காதலர் தினம். பெருநாட்டு தலைநகர் லீமாவில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நேரத்தில் திருமணம். மகளிர்
பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் தொடங்கியது. முதல் போட்டியில் குஜராத் நிர்ணயித்த 202 ரன் இலக்கை ஊதி தள்ளி வெற்றி பெற்ற நடப்பு சாம்பியன் பெங்களூரு அணி. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் பாஜகவின் திரைமறைவு கூட்டணியை வீழ்த்துவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் திமுகவினுடையதே என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்றும் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசு உரிய நிதி வழங்காமல் தொடர்ந்து துரோகம் செய்வதாகவும் மத்திய அரசின் பழிவாங்கும் போக்கை எதிர்கொண்டு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகள் இலக்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் வெற்றி பாதையில் பயணிப்பதற்காக திமுகவில் புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பு எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட அண்ணா அறிவாலயம் உடன்பிறப்புகளின் உழைப்பு எனும் அடித்தளத்தில் வலிமையாக திகழ்வதாகவும் அதனால் எதிரிகளின் கண்களை உறுத்துவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அறிவாலயத்தில் இருந்து செங்கலை உருவலாம் என கனவு காண்பவர்கள் தரையில் விழுந்து தலையில் அடிபட்ட பின் கனவு கலைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் கள்ள கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பு போட்டு வந்தாலும் களம் நமதே என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய திட்ட அறிக்கையை அரசு முதன்மை செயலாளரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான சித்திக் சிறப்பு முயற்சிகள் துறை செயலர் கே. கோபாலிடம் சமர்ப்பித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த வழித்தட நீளம் 15.46 கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மேம்பால சாலை உட்பட அனைத்து பணிகளுக்குமான செலவு 9,335 கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்க அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி வெளிவட்ட சாலையுடன் இணைப்பதற்காக தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் கிரடாய் சென்னை சார்பில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள் தான் என்றார். சென்னையை போன்றே மாநிலம் முழுவதும் 136 நகரங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் பேருந்து முனையங்கள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. அனைவரின் சொந்த வீடு கனவை நிறைவேற்ற சுய சான்றிதழ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் 51 பேர் கட்டட அனுமதி பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.